الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رسولكم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب رواه أبو داود كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் தேவன் நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேர்நாமம் குறிப்பிய புத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது வீட்டிலே அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனோடாக நாளைய மறுமையிலே சுருக்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகனையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ்வை பயந்து வாழ்நாளே வறுமை நாளே அல்லாஹ் அந்த உயரிய முத்தகீன்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து இவருக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஒரு
சமனான ஒரு நன்மையை படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வு நல்ல முறையிலே அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலக வாழ்வை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எல்லோரும் செல்வந்தர்கள் கிடையாது. இந்த உலகத்திலே எல்லோரும் ஏழைகள் கிடையாது. இந்த உலகத்திலே எல்லோரும் படித்தவர்கள் கிடையாது. எல்லோரும் படிக்காதவர்கள் கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்தை எல்லாரும் சேர்ந்த எல்லா அமைப்புகளையும் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வகையில் தான் அது ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அவர்களை சிலரை விட நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லோரும் செல்வந்தராக இருந்து விட்டால் அந்த செல்வந்தருடைய பொருளாதாரத்தை எங்கே கொடுப்பது? அல்லாஹ் அதனால் ஏழைகளை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் ஏழைகளாக இருந்து விட்டால் அவர்களுக்கு உதவி பண்ணுவது யார்? அதனால் அல்லாஹ் தர்மங்களை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் அறிஞர்களாக இருந்து விட்டால் அதை யாருக்கு கற்றுக் கொடுப்பது? அல்லாஹ் பாமர மக்களையும் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் ஆட்சியாளராக இருந்தால் யாரை ஆட்சி செய்வது? அதனால் அல்லாஹ் மெய்ப்பாளர்களே குடிமக்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக அமைப்பை அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த அமைப்பிலே அல்லாஹ் ஒரு மனிதனை எங்களை விட கொஞ்சம் உயர்வானவனாக இருக்கிறான். அது பொருளாதாரம் சார்ந்த உயர்வாக இருக்கலாம், பட்டம் பதவிகள் சார்ந்த உயர்வாக இருக்கலாம், அல்லது நாங்கள் நினைக்கின்ற எது உயர்வோ எது கண்ணியமோ அந்த அமைப்பிலே அவர் உயர்வானவர் இருக்கலாம். ஆனால் அவரை பார்த்து எங்களால் ஏளனமாக கருத முடியாது, பொறாமை கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக நீதி அப்படித்தான். எனவே வாழ்விலே வந்துவிடக் கூடாது. மிக பயங்கரமான ஒரு பாவம் பொறாமை என்ற பாவம். அந்த பாவத்தை விளைவுகளைத்தான் இன்றைய பொதுவாகவே உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா இந்த உலக அமைப்பை அப்படித்தான் ஆக்கியிருக்கிறார். மனிதன் பிறந்த நாள் முதல் மனிதன் மரணிக்கின்ற வரைக்கும் கண்ணியமானவர் எங்களுடைய மூதாதையர்கள் முதல் பின்னால் வந்த காலம் வரைக்கும் நல்ல குணங்கள் எப்படி படிப்படியாக சங்கிலித்தவராக வருகின்றனவோ அதே போன்று சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற கெட்ட குணங்களும் தொடர்ந்து வராமல் இருப்பதில்லை. சில மனிதர்களுடைய கெட்ட பாவங்களும் அப்படியே தொடர்ந்து இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொறாமை என்ற பாவம் அன்றில் இன்று வரைக்கும் கண்ணியமானவர்களே ஏதோ ஒரு வகையிலே சில மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த பாவத்துடைய உபதேசத்தை எப்படித்தார்கள்? பொறாமை வந்துவிட்டால் இனம் பார்க்காது. இது என்னுடைய இடத்தை சார்ந்தவனே, இவனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று பொறாமை வந்துவிட்டால் பார்க்காது. மொழி பார்க்காது. என்னுடைய பாசை பேசுகின்றானே, இவனுக்கு நான் அநியாயம் செய்யக்கூடாது என்று பார்க்காது. என்னுடைய சகோதரனே, சகோதரத்துவம் பார்க்காது. ஒரே வயிற்று இருந்து வந்தவனே என்று பார்க்காது. என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவனே என்று பார்க்காது. பொறாமை வந்துவிட்டால் மனிதன் தன்னையே மறந்து தன்னுடைய எதிர்காலத்தையும் மறந்து சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழ வேண்டிய மனிதன் இந்த உலகத்திலே உள்ள அற்பங்களை கண்ணில் மயங்கி இந்த உலகத்திற்காக சில வேலைகளை செய்து விடுவான். அது சில வேலை கொலையாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு கொடுக்கின்ற முடிவுரையாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதன் செய்கின்ற சூனியம் அவனை மரணப்படுக்கையிலே போடுகின்ற ஒரு பாவமாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய பார்வையால் பார்த்துக் கொள்ள முடியாத ஒரு கண்ணூறு கெட்ட பார்வையாக இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எங்களை விட உயர்வானவனாக இருக்கிறான். சில மனிதர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். பொறாமை வந்துவிட்டால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய முதலாவது செய்தி, இன்னொருவர் தன்னை விட கொஞ்சம் மேல வந்துட்டால் இவர் நினைப்பார் அவரிடத்திலே இருக்கக்கூடியது என்னிடத்திலே வர வேண்டும் என்று நினைப்பார். அது கிடைக்கவில்லையா இரண்டாவது நினைப்பார் அது அவருக்கு இல்லமாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார். இப்படி நினைத்து இறுதியிலே அவன் நினைப்பார், எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அது அவரிடத்தில் இருக்கிறது, இல்லாமல் போக வேண்டும், அவரிடத்தில் இருப்பது அது அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பார். அதுவும் நடக்கவில்லையா அடுத்த கட்டம் கண்ணூர் பொறாமைப்படுவான்.
அடுத்த கட்டம் அவருக்கு சூனியம் எதிராக பாவங்களை செய்ய முற்படுவார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, சாதாரணமான ஒரு பாவம் கிடையாத அந்த பொறாமை என்ற பாவம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சூரத்துல் யூசுப், சூரா யூசுப் என்ற ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் அழகிய சரித்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்கும் என்றால் அஹ்ஸனுல் கஸ்ஸஸ், சிறந்த சரித்திரம் என்ற ஒரு சூறா என்றால் அது சூரா யூசுப். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர் எல்லோரும் கொண்டு சென்றார்கள். அதனை ஒரு சகோதரர் சொல்லுகிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு விடுவோம், அவருடைய வாழ்வுக்கு முடிவு கொடுத்து விடுவோம். ஏன்? தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது கொண்ட அன்பு ஏனைய சகோதரர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பொறாமை, உடன்பிறப்புகள், ஒரே ரத்தம், ஒரே தாய் தந்தை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த சகோதரனை கொலை செய்து விடுவோம் என்று சொல்கிறார். ஆனால் இன்னும் சில சகோதரர்கள் இல்லை இல்லை, இவரை கிணற்றுக்குள்ளே போட்டு விடுவோம், யாராவது தண்ணீர் எடுக்க ஒருவர்கள் எடுத்து சென்று கொண்டு போகட்டும் என்று நினைக்கிறார். இப்படியே இறுதியிலே அந்த மசூராவிலே முடிவாகி அவரை கிணற்றுக்குள்ளே போட்டுவிட்டு வீட்டிற்கு வருகிறார். வந்து எல்லோரும் கண்ணீர் வடிக்கிறார்கள். பல வகையான கண்ணீர்களை உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு வகையான கண்ணீர், ஒருவர் அழுகிறார், அதற்காக நாங்கள் அழுகிறோம், அது வகையான கண்ணீர். தந்தை அழுகிறார், தந்தையை பார்த்து மகன் அழுகிறார். ஹஜ்ரத் பயான் செய்யும்போது அழுகிறார், கேட்கின்ற மகன்கள் அதை பார்த்து அழுகிறார்கள், அது வகையான அழுகை. ஒருவர் எனக்கு உதவி செய்து விட்டால் பிரதி உபகாரம் செய்ய ஒன்றுமே கிடையாது, அதற்கு பிரதி உபகாரமாக கண்ணால் தண்ணீர் போகும், அது ஒரு வகையான அழுகை. என்று சொல்வார்கள் ஒரு வழக்கு. இந்தியா போன்ற நாடுகளிலே பணங்களுக்கு அழுவார், எவ்வளவு பைசா கூட கொடுக்கப்படுறதோ அதிகமாக வழங்குகளை கொடுக்குவார், காலைகளை கீழ்த்தழுவார்கள், அந்த பூமியிலே பிறந்து அங்கும் இங்கும் சாய்ந்து அழுவார்கள், கத்தி அழுவார்கள். அது பணத்துக்காக யாராவது இறந்து விட்டால் அழுகிறார்கள். இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்கு, அன்புக்குரிய ஞாபகம் வந்தால் அழுகிறது. எங்களுக்கு நெருக்கமான ஒரு தந்தையோ குணப்படோ, தாய் தந்தையோ, தாயோ அல்லது தந்தையோ அல்லது சகோதரர்களோ அல்லது யாராவது ஒருவர் எங்கேயும் விட்டு பிரிந்து விட்டால் ஒரு வகையான அழுகை, கவலை, நினைவுறுகின்ற போதெல்லாம் கவலை. இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்குது, நடிப்புக்காக அழுகிறது. இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்குது, அல்லாஹ்வுடைய வயசால் அழுகின்ற அழுகை. இதுதான் அழுகையில பெருமதியான அழுகை. இந்த அழுகையால் வரக்கூடிய கண்ணீரை சேமிக்க இயலும். ஊற்றுகள்ல வரக்கூடிய தண்ணீர், நலநீர், கிணறு, ஆறு, குளம், இவைகளுடைய தண்ணீரை சேமிக்கலாம். எங்களுடைய கண்களால் பார்க்கலாம். ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் வைத்து பார்க்கலாம். கண்ணீர் வட்டித்து விட்டால் அதை எங்களால் அளவுகள் பார்க்க முடியாது. அந்த கண்ணீர் தான் பெருமதியான கண்ணீர், நரகத்தினுடைய நெருப்பை அணைக்கக்கூடிய கண்ணீர். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மனிததா மின்கும் யப்கி ஃபல்யப்கி, உங்களை யாருக்கு அழ முடியுமோ அவங்க அழுகட்டும். அந்த அழுகை கண்ணியமான ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களும் அழுகிறார்கள். அவர்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அது நடிப்புக்கான கண்ணீர், ஏமாற்றுவதற்கான கண்ணீர். சகோதரனை ஓநாய் பிடித்து விட்டது என்றார்கள். அவருடைய சில துணிமணிகளையும் கொண்டு வந்து காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு வகையான பொறாமையால் ஏற்படக்கூடிய இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்தான். எதற்காக மறுத்தான்? கண்ணியமானவர்களே, என்னை நெருப்பால் படைத்துவிட்டு மனிதனை மண்ணால் படைத்தார், மண்ணை விட இதுதானே மேல் என்று சொல்லி அங்கே அவர் சொல்வேன். அபா வஸ்பத்பா வகான மினல் காஃபிரீன். குர்ஆன் சொல்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால்,
பொறாமை என்பது சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. பொறாமை என்ற பாவம் வந்துவிட்டால் அடுத்த கட்ட மனிதனை கண்ணோருக்கு கொண்டு செல்லும். அடுத்து அதையும் தாங்க முடியாமல் சூனியம் என்ற பாவத்தை விட்டு செல்லும். சூனியம் பயங்கரமான பாவம், பயங்கரமான பாவம். பல தலைவர்களாக அனுபவம் சொன்னார்கள், சூனியக்கார இதை நிராகரிப்பார் என்று அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், யபீஹு கஸ்துஹு, அவரை கொலை செய்ய வேண்டும் என்றார்கள். சூனியக்காரன், அவனால் ஒரு சமூகம் அழிகிறது, அதனால் அவனுக்கு தண்டனை கொலை என்றார். பயங்கரமான பாவம். சூனியம் என்பது உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. சூனியத்தை ஆற்றுவதற்கு சூனியக்காரனிடத்திலே செல்ல முடியாது. அதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறாமை வந்துவிட்டால் மனிதன் சூனியம் என்ற பாவத்திற்கு சென்று விடுவான். எனவே முதலாவதாக எனது உள்ளத்திலே பொறாமை வரக்கூடாது என்று நானும் நீங்களும் நினைத்தால் முதலாவது செய்யக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. இன்னொரு இருக்கக்கூடிய நியமத்தை பார்த்து நாங்கள் மாஷா அல்லாஹ், அது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அது அவரிடத்தில் இருப்பது அது என்னிடத்தில் இருப்பதை போல, என்னுடைய சகோதரன் நல்லா இருந்தால் அது நான் நல்லா இருப்பதை போல என்று நாங்கள் நினைக்க வேண்டும். நாங்கள் விரும்புவதைத்தான் என்னுடைய சகோதரனுக்கு விரும்ப செய்ய. இரண்டாவது நாங்கள் செய்ய வேண்டியது, ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே ஓதினேன், அந்த வசனத்தை நாங்கள் ஓத வேண்டும். அது என்ன வசனம்? ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நான் நீங்கள் என்ன குர்ஆனுடைய ஆயத்தின் அர்த்தம்? ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னித்து விடுவாயா, வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானால் முந்திய எங்களுடைய சகோதரரை நீ மன்னித்து விடுவாயா, வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ஈமான் கொண்ட எங்களுடைய சகோதரர்கள் அவர்களை பற்றிய குரோதங்களை விரோதங்களை என்னுடைய உள்ளத்திலே போட்டு விடாதே இறைவா. ஒருவர் நல்லா இருந்தால் அதை பார்த்து பொறாமையா, அதை போட்டு விடாத என்னுடைய உள்ளத்துல நீக்கிது. இன்னொருவர் என்ன விட மேல வந்தா என்னுடைய உள்ளத்துல குரோதம் விரோதம் அவனுக்கு எதிராக அவனுக்கு எதிராக பொறாமை சூனியம் இந்த தப்பான எண்ணங்களை விட்டும் என்னுடைய உள்ளத்தை பாதுகாக்கிறது. இறைவாணி இறக்கமான அன்பான உறவு. இந்த துவாவை ஓதினா கண்ணியமானவர்களே, நாங்கள் பொறாமப்பட மாட்டோம். அதிகமான குர்ஆனுடைய ஆயத்து வருகிறது. கண்ணியமானவர்களே, சூனியம் பொறாமை பலிக்க கூடாது என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் குல் சூறாக்களை காலை மாலை ஓடுவார்கள். குல் சூறாக்கள் என்றால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். திருமதியான அர்த்தம் குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதனுடைய ரப் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். மலிகின் நாஸ், அவன்தான் மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ், அவன்தான் மனிதர்களின் இலா, வணக்கத்துக்கு தகுதியானவன். இப்படி அழகான அர்த்தம் உள்ள அந்த சூறாக்களை ஓதி வர வேண்டும். அதனோடு சூரா இஸ்லாத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனோடு ஆயத்து குர்சியையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் முக்கியமான பாதுகாப்பு துஆக்கள் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த துஆக்களை ஓதிட்டு வந்தா எந்த சூனியம் பலிக்காது. நஞ்சூட்டப்பட்ட உணவாக இருந்தாலும் அதை நஞ்சாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முறை முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யா முஆத்
உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா தீங்குகளிலிருந்து இந்த 2 குல் சூறாக்களுக்கு போதும் என்றார். அவர்களை பார்த்து சொன்னார்கள், குர்ஆனிலே மிகச் சிறந்த 2 சூறாக்களை கற்றுத் தரட்டுமா என்று சொல்லி குல் சூறாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். யாருக்கு தான் குல் சூறா பாடம் இல்லை, எல்லாருக்கும் பாடம். இரவில தூங்கும் போதும் அதை ஓதி உடம்புல தலைவிட்டு படுத்துவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குல் சூறாக்கள் ஓதிடுவாங்க. அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு தருவான். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்ட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சூனியம் சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. ஒரு கடைக்காரர் இன்னொரு கடைக்காரனுக்கு சூனி, படித்தவர் இன்னொரு படித்தவருக்கு சூனி. எந்த அளவுண்டா சில பெற்றோர் பிள்ளைகளுக்கே சூனியம் செய்யும். ஒரு சகோதரன் ஒரு சகோதரர் சூனியம், ஒரு நண்பன் நண்பருக்கு சூனியம். பயங்கரமான பாவம், பயங்கரமான பாவம், பெரும் பாவம், சுவர்க்கத்துக்கு தடையாக இருக்கின்ற பெரும் பாவம். யாரெல்லாம் அப்படி ஈடுபட்டீர்களோ தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சூனியத்தை நினைத்து பார்த்தார்கள். சிலரை மரணப்படுக்கையை போல சூனியம் செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு யகூதி லபீத் இப்னு அர்கம் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்து மிக நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய சீப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை முடிகளையும் சேர்த்து மதீனாவிலே உள்ள ஒரு ஓர பகுதியிலே உள்ள ஒரு கிணற்றை தெரிவு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூனியம் செய்ய அவர் அந்த கிணற்றை பயன்படுத்தினார். ஒரு பொதி, கைதிகளால் சுற்றப்பட்ட ஒரு பொதி, அந்த பொதுக்குள்ளே 11 முடிச்சுகள், அதற்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீப்பு, தலைமுடி, இன்னும் ஸல்லல்லாஹு பயன்படுத்திய சில பொருட்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல மாதங்கள் ஸல்லல்லாஹு மரண படுக்கை போன்று பயங்கரமான நோயில் இருந்தார்கள். எந்த அளவென்றால் சம்பவம் அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட அந்த சூனியத்துடைய விளைவு மதீனாவுடைய ஓரப்புறத்திலே உள்ள மரங்கள், குறிப்பாக ஈட்ட மரம், அதனுடைய நிலைகள் கூட சாய்ந்த நிலைமையிலே இருந்தது. அந்த கிணற்றுடைய தண்ணீர் கூட மருதோண்டியுடைய கலரை போன்று காட்சி அளித்தது. அந்த பயங்கரமான சூழ்நிலை. அல்லாஹ் தஆலா குல் சூறாக்களை இறக்கி ஒவ்வொரு ஆயத்தாக ஓத அல்லாஹ் அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய நிலைமைக்கு மாறினார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சூனியம் என்ற பாவத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியான பாவங்களை ஒரு உள்ளங்களால் எண்ணிவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறாமையும் எங்கள் உள்ளத்தில் வந்து விடாது. துறப்புறங்கள், அந்த கெட்ட விடயம் எங்கள் மனதில் வந்துவிட்டால் அது பயங்கரமானது. ஒருவர் நல்லா இருந்தால் அவருக்காக துஆ செய்யும், அவருக்கு அல்லாஹ்வுடைய கையேந்தும். கண்ணியமானவர்களே, பொறாமைப்பட தகுதியான 2 விடயங்கள். ஒருவருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை கொண்டு சமூகத்திற்காக நிறைய சேவைகள் செய்கிறார். அதை பார்த்து பொறாமைப்படுங்கள் தாராளமாக. ஒருவருக்கு அல்லாஹ் ஏராளமாக தர்மத்தை கொடுத்திருக்கிறான், தர்மம் கொடுக்கின்ற தன்மையை கொடுத்திருக்கிறான், ஏராளமாக பொருளாதாரத்தை கொடுத்தால் தர்மம் செய்கிறான். அவரை பார்த்து பொறாமைப்பட அதை விட அதிகமாக நான் கொடுக்க வேண்டும், அவருக்கு இருக்கிற பொருளாதாரம் அழிந்து போக வேண்டும் என்று அல்ல, அதை விட அதிகமாக நான் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு உள்ளத்திலே உள்ள நியத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த உலக நியதி அப்படித்தான். பெண்களை விட ஆண்களை உயர்வானவர்களாக மேன்மையானவர்களாக இருக்கிறார். இதை பார்த்து பெண்கள் பொறாமைப்பட முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலல் நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅத் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அர்ரிஜாலு கவ்வாமூன அலல் நிஸா, பெண்களை விட பெண்களை நிர்வகிக்கக்கூடிய, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஆண்கள் வசம் கொடுத்திருக்கிறார். ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும்.
இதற்கு மாற்றமாக நிர்வாகம் செய்தால் அதற்கு மாற்றமானது நடந்துவிடும். ஏன் அல்லாஹ் இப்படி சிறந்த இசையை விட மேன்மையாளனாக இருக்கிறான்? அவருடைய பொருளாதாரங்களுக்கு செலவழிக்கிறார்கள். மனைவிக்கு கடமை கிடையாது கணவனுக்கு உழைத்துக் கொடுக்க வேண்டும் என்று, மனைவிக்கு கடமை கிடையாது பிள்ளைகளுக்கு உழைத்துக் கொடுக்க வேண்டும் என்று. எனவே கணவன் தான் உழைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். எனவே அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார் இதை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுத்துகிறோம். அல்லாஹ் காரணத்தையே சொல்லியிருக்கிறான். இதுக்கு எந்த அளவு பொறாமை தலைவிரித்து ஆடுகிறது என்றால், ஒரு நாடு நல்லா இருப்பதை பார்த்து இன்னொரு நாடு கூட பொறாமைப்படுகிறது. பொருளாதாரத்துல வளர்ச்சியா, கல்வியில வளர்ச்சியா, ஒரு அரசியல் நல்ல முறையிலே ஒரு நாட்டிலே நடக்கிறதா, இதெல்லாம் பார்த்து இன்னும் ஒரு நாட்டிலே உள்ளவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு இந்த பொறாமை இங்கு வேறொன்று இருக்கிறது. இந்த கெட்ட புறம் வளர்ந்திருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், ஒரு மனிதனுடைய உறுப்புகளால் விளங்கக்கூடிய உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களுடைய தாற்பயங்களை விட எங்களுடைய கண்களுக்கு புலம்படாத மனித உள்ளங்களால் ஏற்படக்கூடிய பாவத்துடைய விபரீதம் அதிகம் என்ன? உள்ளத்தை யாருக்காவது காட்ட முடியுமா? இல்லை, காட்ட முடியும். உள்ளத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் வஞ்சகம், பொறாமை, குரோதம், இதெல்லாம் சாதாரணமான பாவம் கிடையாது. பொறாமை பயங்கரமான பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத் ஃபஇன்னல் ஹஸத யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுல் நாருல் ஹஸப். உங்களுக்கு நான் பொறாமை சொல்கிறேன். பொறாமை நலவுகளை எல்லாம் அழித்துவிடும். எப்படி அழித்துவிடும்? நீங்கள் விறகை நெருப்பிலே போட்டால் அதை எப்படி சாம்பலாக்கி விடுகிறதோ அதே போன்று வருடக்கணக்கிலே செய்த நலவுகள் எல்லாம் அழிந்துவிடும். நாங்கள் போட்டது மூலக்கூறு பலகையா, கொல்லியா அல்லது விறகா உடை தேடிக்கொள்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், அதே போன்று வருடக்கணக்கிலே செய்த நல்லமல், லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து செய்த நல்லமல் எல்லாம் வீணாகி விடுகிறது. அமல் செய்வது இலகுவான காரியம். அமலை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். நாங்கெல்லாம் அமல் செய்வதில் ஆசை ஆர்வமா இருக்கும். ஆனா அந்த அமலை பாதுகாப்பதில் ஆசை ஆர்வம் இல்லாம எந்த தேட்டமும் இல்லாம இருக்கும். நம்ம தான் எவ்வளவோ அமல் செய்தோம், விழித்து விழித்து அமல் செய்தோம். 27 நாள் சில மனிதர்கள் தூங்கவில்லை. ஆனால் அந்த அமலை இழைக்கின்ற விடயத்திலே, அதனுடைய பாதுகாக்கின்ற விடயத்திலே கவனையினமாக இருக்கும். ஒரு டிப் வந்தா நன்மை கொடுக்கும், ஒரு பங்கன் வந்தா எங்களோட நன்மை எல்லாம் போய் 5-6 நண்பர்கள் செய்து கொண்டு 5-6 நண்பர்கள் செய்து கொண்டால் எங்களோட நன்மை எல்லாம் போயிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நம்முடைய வாழ்விலே வரக்கூடாத பயங்கரமான ஒரு பாவம் தான் பொறாமை என்ற பாவம் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதியும். எனவே பொறாமை என்ற பாவம் வந்துவிட்டால் அடுத்தது கண்ணோர், அடுத்தது சூனியம் என்ற பல பாவங்களுக்கு அது விட்டுச்சிடும் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதியும். யாராவது அப்படியான பாவங்களை ஈடுபட்டால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும். சம்பந்தப்பட்டவரை வைத்து அதை மன்னிப்பு பெறும். அல்லாஹ் நிச்சயமாக அவங்களுக்கு மன்னிப்பை தருவார். நிச்சயமாக திருந்த முற்படுவர்களுக்கு தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை எப்போதும் திறந்து வைத்திருக்கிறார். எனவே எமது வாழ்விலே மற்றவர் நல்லா இருப்பதை பார்த்து பொறாமைப்படுகின்ற தன்மை எங்களுடைய உள்ளத்திலே முழுமையாக நீங்க வேண்டும். அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், கண்ணூர் இருக்கிறது உண்மையான அது ஐநூறு ஹக்குள். கண்ணூர் என்பது உண்மை. கண்ணூர் படாதவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோரை பார்த்து சொன்னார்கள், அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வெளியே அலமானவர்கள். நீங்கள் வெளியாகும் போது ஒரு வாயிலால் வெளியாக வேண்டாம், பல வாயிலால் வெளியாகுவது இல்லை. எனவே ஒரு குடும்பத்திலே 3-4 தனவந்தர்கள் இருக்கிறோமா, நாங்கள் 5-6 வாகனங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் பாதையிலே சென்றால் இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அல்லது ஒரு பங்கல்ல வந்து அழகான மக்கள் எல்லோரும் கொண்டிருந்தால், இவர் நானாவது தம்பி, இவர் நானாவது குடும்பம் அப்படியே இருந்தால் அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான பொறாமை அதனுடைய உள்ளத்தை உருவாகும்.
கண்ணூர் உருவாகும். அதனால் சரியா சில வழிநாட்டுதல்களை தந்திருக்கிறது. கனிமானதான் நிலவியார்களே, கண்ணூர் இருக்குது. சில வேலை எங்களோட பிள்ளைக்கு தகப்பண்ட கண்ணூர் படும். அதனால நல்ல விஷயம் நடந்தா முதலாவது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இது சொல்லிக்கணும். எடுத்த எடுப்புல வேற ஏதாவது வார்த்தையை சொன்னா கண்ணியமானவர்களே அது பழித்து விடும். பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு பதுவா செய்யாது. உங்களோட பிள்ளை அநியாயம் பண்ணி செய்வதா, பிள்ளை சிறுவரான வேலையை செய்வதா, அடிக்கிறதா, பொருட்களை உடைக்கிறதா, நீ நாசமா போகட்டும் என்று சொல்லக்கூடாது. நீ ஒரு ஆலிமாக, நீ ஒரு ஹாஃபிலாக, நீ சமூகத்தின் தொண்டராக, மஸ்ஜிதினுடைய தலைவரா, நீ ஒரு ஆசிரியரா என்று நல்ல விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகின்ற போது அந்த நேரத்தில் உங்களுடைய துவா கபூலாக. இன்று நாங்கள் என்ன பார்க்கிறோம்? உங்கள வாயால் என்ன வார்த்தை வருகிறது? கனிமான ஒரு பூமி அருவருப்பான வார்த்தையை பள்ளி உள்ள சில இடங்களில் சண்டைகள் பிரச்சனைகள் நடப்பது அல்லாஹ் பாதுகாக்க நிறைய இடங்களில் இல்லை. ஒரு சில இடங்களில் அப்படி நடந்தால் சிலர் சொல்லுவார்கள் பள்ளிக்கு வெளியிலே போய் சண்டை பிடிக்கிறார். சண்டை என்பது பள்ளி உள்ளேயும் ஹராம் தான், வெளியிலும் ஹராம். பள்ளி உள்ளே எப்படி அனுமதி இல்லையோ அதே போன்று வெளியிலும் அனுமதி இல்லை. சிலர் சொல்லுவார்கள் குடித்தால் மதுபானம் மருந்தினால் வீட்டுக்குள்ளே தூங்க வேண்டியதால் ஏன் பாதையை மற்றவருக்கு தொந்தரவு? மதுபானம் என்பது முழுமையான ஹராம். எனவே மூமியோட வாயால் இப்படியான வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது நாவு இப்போது பாதுகாக்கப்பட வேண்டும். பொறாமை நம்முடைய உள்ளங்களில் வந்து விடக்கூடாது. வலா தஹாஸது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுக்குள்ளே பொறாமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். நீண்ட ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, வகூனு இபாதல்லாஹி இக்வானா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய இபாதுகளாக சகோதரர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்வதைப் போல, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதைப் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதுகளாக, இக்வான் சகோதரர்களாக, ஒற்றுமையானவர்களாக இருங்கள் என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமை என்பது வாழ்வில் வெளிப்பட வேண்டும். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதத். இதெல்லாம் இல்லமாக்கக்கூடிய ஒரு பாவம் தான் பொறாமை. ஒரு ஊரினுடைய ஒற்றுமையை பார்த்து அடுத்த ஊர் பொறாமைப்படுகிறது. ஒரு ஊரினுடைய நிர்வாகத்தை பார்த்து இன்னொரு ஊர் பொறாமைப்படுகிறது. ஒரு ஊரினுடைய முன்னேற்றத்தை பார்த்து இன்னொரு ஊர் பொறாமைப்படுகிறது. எனவே ஊரினுடைய ஒற்றுமைக்கு நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் சலாம் சொல்லிக் கொள்வோம், முஆனகா செய்து கொள்வோம். உள்ளமும் ஒன்றுபடவில்லை என்றால் அந்த முசாஃபஹா, அந்த முஆனகாவால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உள்ளத்திலே விரோதம், பொறாமை வளர்ந்து வேரூன்றி, ஆனால் கைகளால் சலாம் சொல்லுவோம்.